ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ராமனும் பீமனும். இந்த கதையில் யார் வரப்போகிறாங்க தெரியுமா? நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச யானை. யானைன்னா எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம் தானே? சரி, இந்த கதையில் யானை வரப்போகிறாங்க, பார்ப்போமா? ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ராமன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப இரக்க குணம் கொண்டவர், ஆக மொத்தம் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போய் வியாபாரம் செய்கிறார். ஏதாவது எடுத்துகிட்டு போய் வியாபாரம் செய்வார். சில நேரங்களில் விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் கூட கொண்டு போய் வியாபாரம் செய்வார். அப்படி ஒரு நாள் அவர் வியாபாரம் செய்ய கிளம்புறாரு. அவர் ஊருக்கும் அந்த வியாபாரம் செய்ய போகிற பெரிய ஊருக்கும் நடுவில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டை கடந்து தான் அவர் போயாகணும். அந்த காலத்துலலாம் இப்போ மாதிரி வண்டிகளெல்லாம் கிடையாது. பஸ், ட்ரெயின், கார், பைக்கெல்லாம் கிடையாது. ஒன்றா நடந்து போவாங்க, இல்லைன்னா மாட்டு வண்டி, குதிரை வண்டி அந்த மாதிரி எதுலையாவது போவாங்க. நம்ம ராமன் பெரும்பாலும் நடந்து தான் போவார். அவருக்கு அதுவே பழக்கமாயிடுச்சு. அப்படி ஒரு நாள் போயிட்டுருக்கும்போது யாரோ அழுகிற சத்தம் கேட்குது. வழியால் அழுதுட்ருக்காங்க. யார்டா அது, யாரோ அழுகிறாங்களே அப்படின்னு பக்கமாக போய் பார்க்குறாரு. ஒரு யானைக்குட்டி. அந்த யானைக்குட்டிக்கு காலில் ஒரு பெரிய முள் குத்திடுச்சு. ராமன் பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அந்த முள் நல்லா ஆழமாக போயிருக்கு. அந்த யானைக்குட்டினால் எழுந்து நடக்கவே முடியலை. அப்போ ராமன் என்ன செய்கிறாரு, அந்த முள்ளை எடுத்து விட்டுறாரு. எடுத்து விட்டதுக்கப்புறம் பக்கத்தில் கிடைச்ச மூலிகை இலைகளை வச்சு அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விடுறாரு. மருந்து போட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஒரு 4-5 நாள் வியாபாரம் முடித்து திரும்பி அதே வழியாக வரும்போது அந்த யானைக்குட்டி அவரை பார்த்து ஓடி வருது. வந்து அதுக்கு தெரிஞ்ச பாஷையில் அவருக்கு நன்றி சொல்லுது. காலை எடுத்து அவர்கிட்ட காட்டுது. காயம் சரியாயிடுச்சாமா. எடுத்து காட்டி அவருக்கு நன்றி சொல்லுது. அதிலிருந்து அந்த யானைக்குட்டியும் ராமனும் ரொம்ப நட்பாயிடுறாங்க. ராமன் போகும்போதெல்லாம் அந்த யானைக்குட்டிக்கு வாழைப்பழம், கரும்பு அப்படின்னு அவர்னால் என்னென்னலாம் தூக்கிட்டு போக முடியுமோ தூக்கிட்டு போய் கொடுக்குறாரு. அவனுக்கு அந்த யானைக்குட்டிக்கு பீமான்னு செல்ல பேரும் வைக்கிறாரு. ஒவ்வொரு டைம் போகும்போதும் பீமா அப்படின்னு அவர் கூப்பிட்டார்னா அவர் குரல் கேட்டதும் பீமன் ஓடோடி வந்துடுவான். வந்து அவர் கொடுக்குறதையெல்லாம் சாப்பிடுவான். அவர் கூட கொஞ்ச நேரம் விளையாடுவான். அப்புறம் அவரை மேலே தூக்கி உட்கார வச்சுட்டு காட்டோட அந்த பகுதிக்கு கொண்டு போய் விட்டுட்டு வருவான். இப்படியே ரொம்ப நாள் நட்போடு பழகுறாங்க. ஒரு நாள் என்னாச்சு, எதிர்பாராத விதமாக ராமனுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் நேரம் ஆயிடுது. அவர் திரும்பி வரும்போது காடெல்லாம் இருட்டாயிடுச்சு. கருகும்னு இருட்டாக இருக்குது. அங்கங்கே பூச்சிகளோட சத்தம், பறவைகளோட சத்தம். அவர் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கார். அப்போ திடீர்னு எதிரில் ஏதோ திம்முன்னு சத்தம் கேட்குது. என்னன்னு உத்து பார்த்தா ஒரு 5-6 பேர் நல்லா பெரிய பெரிய தடியோடு ராமனை குறுக்காட்டுறாங்க. ஏய், என்ன வச்சுருக்க? உன்கிட்ட இருக்கிற நகை, பணம் எல்லாம் எடு, இல்லைன்னா உன்னை உயிரோடு விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. ராமன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. பொறுமையாக அவங்கள எல்லோரும் பார்க்குறாரு. ஒருத்த மறுபடியும் ராமனை இறுக்கமாக கையை பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிட்டு, ஏய், என்ன முறைக்கிற, இருக்கிறதெல்லாம் எடு அப்படின்னு மிரட்டுறான். ராமன் ஒன்றுமே சொல்லலை. மெதுவாக பீமா அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாரு. பீமனாவது, யார் வந்தாலும் எங்ககிட்டேருந்து உன்னை காப்பாற்ற முடியாது, யாரை வேணாலும் வர சொல்லு, பார்த்துருவோம் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் 4 கரணம் போட்டு குப்பர் அடித்து போய் விழறான். யார்டா இது இப்படி நம்மளை தள்ளி விடுறது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூளைக்கு பறக்கிறாங்க.
யார் இந்த வேலையெல்லாம் செய்கிறது? நம்ம பீமன் தான். அவர் கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் பீமன் அங்கே ஓடி வந்துடுறான். அந்த திருடங்களை எல்லாம் அடித்து போட்டுட்டு தன்னோட நண்பரை தோளில் தூக்கி உட்கார வச்சுட்டு கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்றான் பத்திரமா. அங்கே போனதுக்கப்புறம் ராமன் அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவனுக்கு பெரிய பெரிய தாறு பழமெல்லாம் கொடுக்குறாரு, நிறைய கரும்பெல்லாம் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் சந்தோஷமாக சாப்பிட்டு பீமன் திரும்ப காட்டுக்கு போயிடுறான். இவங்களோட நட்பு அப்படியே காலங்காலமாக நீடிக்குது. அவ்வளோதான், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். அதாவது நம்ம செய்கிற நன்மை தீமை எல்லாமே நமக்கு அப்படியே திரும்ப வரும். ராமன் அந்த யானைக்குட்டிக்கு ஒரு நன்மை செஞ்சார். அந்த நன்மை அவருக்கு தகுந்த நேரத்தில் திரும்ப வந்து சேருது. அதே போல் அந்த திருடர்கள் அவருக்கு தீங்கு செய்ய நினச்சாங்க. அதன் விளைவாக அவங்க ஒரு கஷ்டத்துக்கு ஆளானாங்க. ஆக நம்ம எப்போவும் நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நமக்கு நல்லதே திரும்ப வரும். சரியா? குட் நைட்.